ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னாங்க, போர்வெல் போடுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாங்க. போர்வெல்லை பொறுத்த வரைக்கும் நாம் வீட்டுக்கு மட்டும் போடுறோம் அப்படிங்கிறப்ப 4 இன்ச்சு 6 இன்ச்சு இந்த 2 டயாமீட்டரில் போடுவாங்க. 6 இன்ச்சிலிருந்து 10 இன்ச்சு வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எங்கெல்லாம் வாட்டர் அதிகமாக தேவைப்படுதோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விவசாயத்துக்கு அல்லது பார்த்திங்கன்னா ஏதாவது இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு போடுறோம் அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் 6 இன்ச்சுக்கு மேலே போடுவாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 6 இன்ச்சு அண்ட் 7 இன்ச்சு டயாமீட்டர் போர் போடுறதுக்கு ரேட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு அடிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 6 இன்ச்சுக்கு பார்த்துடலாங்க. 6 இன்ச்சு டயாமீட்டரில் போடும்போது ஒரு 1லிருந்து 200 அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 85 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 100 அடி போடுறோம் அப்படிங்கிறப்ப 8500 ரூபா ஆகுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 201 அடியிலிருந்து 300 அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 301 அடியிலேருந்து 400 அடி வரைக்கும் 95 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்த 401லிருந்து 500 அடி வரைக்கும் போகுது அப்படிங்கிறப்ப 105 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 501லிருந்து 600 அடி வரைக்கும் போகுது அப்படிங்கிறப்ப 125 ரூபா சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 601லிருந்து 700 அடி வரைக்கும் போகுது அப்படிங்கிறப்ப 155 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்த 701லிருந்து 800 அடி வரைக்கும் போகுது அப்படிங்கிறப்ப 200 ரூபா சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு அடிக்கு. அடுத்தது 801லிருந்து 900 அடி வரைக்கும் போகுது அப்படிங்கிறப்ப 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 901லிருந்து 1000 அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 350 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இப்போ 1000 அடிக்கு மேலே தான் போட்டுட்ருக்காங்க. 1000 அடி இல்லாமல் யாருமே போடுறதில்ல. 1000 அடிக்கு மேலே போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 400 450 இந்த மாதிரிக்கு அதுக்கு மேலே தான் இருக்குது. அதாவது 450க்கு மேலே தான் இருக்கிற மாதிரிக்கு சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு டயாமீட்டர் போர்வெல் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1லிருந்து 200 அடி வரைக்கும் 120 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 201லிருந்து 300 அடி வரைக்கும் 130 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 301லிருந்து 400 அடி வரைக்கும் 140 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 401லிருந்து 500 அடி வரைக்கும் 160 ரூபா. 501லிருந்து 600 அடி வரைக்கும் 190 ரூபா. 601லிருந்து 700 அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 240 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 700 அடிக்கு மேலே போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகிட்டே தான் போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேசிங் பைப்பு ஒரு 7 இன்ச்சு பிவிசி பைப் போடுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு அடிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 250 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்த 8 இன்ச்சு பிவிசி பைப் போடுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு அடிக்கு 350லிருந்து 400 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்த 10 இன்ச்சு பிவிசி பைப் போடுறோம் அப்படிங்கிறப்ப 500 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது. இந்த பிவிசி பைப்புடைய கம்பெனி அதாவது என்ன பிராண்டோ அதுக்கேற்ற மாதிரிக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ திக்னஸில் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரிக்கு அடிக்கணக்கில் வாங்கிட்டு இருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸ் வாங்குறாங்க. அதாவது கேப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஒரு 500 ரூபா வாங்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மீல்ஸுக்கு ஒரு 1000லிருந்து ஒரு 1500 ரூபா வரைக்கும் லேபரை பொறுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் சில இடங்களில் வாங்குறதில்ல. ஸோ அப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறப்ப மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000லிருந்து ஒரு 1500 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. லோக்கல் ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறப்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே லேபர் பேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா தனியாக வாங்கிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்வெல் தவிர தனியாக வாங்கக்கூடிய அமௌண்ட்டு. இந்த போர்வெல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக வாங்குறதில்ல. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. சில இடங்களில் 300 அடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ராக்காக இருக்குது அப்படிங்கிறப்ப 85 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 300 அடிக்கு மேலே போகுது அப்படிங்கிறப்ப தான் ஃபர்தராக அதுக்கேற்ற மாதிரி வாங்குறாங்க. அல்லது சாஃப்ட் ராக்காக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா 500 அடி வரைக்குமே 85 ரூபா சார்ஜ் பண்ணுற ஆளுகளும் இருக்கிறாங்க. ஸோ இந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டிவியேட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.